தமிழ்நாடு அரசே ஆட்டோ தொழிலாளிக்கு தீபாவளி போனஸாக ரூபாய் 5000 வழங்கிடுக. தமிழகம் முழுவதும் கடும் நெருக்கடியோடு வாழ்க்கை நடத்தி வருகிற ஆட்டோ தொழிலாளர்கள் பண்டிகை காலத்தில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க ஆட்டோ தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 5000 பண்டிகை கால போனஸாக வழங்கிட வேண்டுமென தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சமமேளம் CITU தமிழக அரசை வலியுறுத்துகிறது. இதுகுறித்து சங்கத்தின் மாநில தலைவர் வி. குமார், பொதுச் செயலாளர் M. சிவாஜி ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையில், படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் சுயதொழில் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டி தாங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வந்துள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அரசின் கொள்கைகளால் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. டீசல், பெட்ரோல், கேஸ் விலை ஏற்றம், இன்சூரன்ஸ் கட்டண விலை உயர்வு, ஆடிஓ அலுவலக கட்டண உயர்வு, உதிரி பாகங்களில் விலை உயர்வு, ஆன்லைன் அபராதம் போன்ற வழிபறி, இது போன்ற காரணங்களால் கடும் நெருக்கடியோடு ஒவ்வொரு ஆட்டோ தொழிலாளர்களும் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். மீட்டர் கட்டணம் அறிவித்து ஆட்டோ செயலியை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தினாலும் அரசு செவிசாய்க்காத சூழ்நிலையில் இருந்து வருகிறது. இதனால் ஆட்டோ தொழிலாளர்களும் அவர்களுடைய குடும்பமும் மிகுந்த சிரமத்தோடு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இந்த குடும்பங்கள் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க நலவாரியத்தின் இருக்கும் நிதி மூலம் ஒவ்வொரு ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பண்டிகை கால போனஸாக ரூபாய் 5000 வழங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிழ்விக்க வேண்டுமென தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சமமேளம் CITU தமிழக அரசை வலியுறுத்துகிறது. இப்படிக்கு வி. குமார், மாநில தலைவர் M. சிவாஜி.